நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து ஒருவர் தனது தாயின் உடலை மிதிவண்டியில் எடுத்து சென்ற விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த பாலன் 2 நாட்களுக்கு முன்னர் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு தனது தாயார் சிவகாமியை சிகிச்சைக்காக அழைத்து வந்தார். ஆனால் நோயை குணப்படுத்த முடியாது என மருத்துவர்கள் கூறியதாக தெரிகிறது. இதையடுத்து தனது தாயாரை சைக்கிளில் வைத்து அழைத்து சென்றார். ஆனால் ஊருக்கு செல்லும் வழியிலேயே தாயார் உயிரிழந்து விட்டார். இருப்பினும் 18 கிலோமீட்டர் தூரம் தாயாரின் உடலை சைக்கிளில் எடுத்து சென்றார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த அவல நிலைக்கு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்தின் மனித நேயமற்ற நடத்தைதான் காரணம் என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மூதாட்டியின் உயிரை காப்பாற்ற கடைசி வரை மருத்துவமனை முயன்றிருக்க வேண்டும். அந்த முயற்சி தோல்வியடைந்திருந்தாலும் கூட அந்த மூதாட்டியின் உடலை மரியாதையுடன் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்திருக்க முடியும். ஆனால் அதை செய்யாத நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் உயிருக்கு கடுமையாக போராடி கொண்டிருந்த நிலையில் மூதாட்டியை அனுப்பி வைத்ததை ஏற்க முடியாது. இதுகுறித்து முழுமையான விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.